இன்றைக்கி நம்ம MT-15 ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டை தேடி போய்கிட்டு இருக்கேன். இந்த போகும்போது மேலே ஏறும்போது எடுக்கிறேன் கண்டிப்பாக. காமிச்சிட்டேன் ஆல்ரெடி போயிருந்தானே இருக்கு. இப்போ நம்ம அந்த மலை மேலே தான் போக போகிறோம். ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இந்த மலையை ஏறணும் வித்து பில்லியன் ஏற்றிடுவோம். வேணாம் உட்காரு பார்த்துக்கிறேன். ஒரு வழியாக நம்மளோட ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். வாவ், ரெண்டாவது கீழே போட்டு தள்ளி வந்துட்டியே. பீஸ் ப்ரோ. ஸோ இன்றைக்கி நம்ம MT-15 ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியோட ஓனரும் நான் தான், இதுக்கு கேமராமேனும் நான் தான், எல்லாமே நான் தான். ஆக்சுவலி ஹெல்மெட் வந்து ஸ்டட்ஸ் தண்டர் 1900 ஆச்சு. நம்ம வண்டிக்கு கலரும் மேட்சிங்காக இருக்குன்ட்டு நான் இதை எடுத்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா கோப்ரோவோட மவுண்ட் ஸ்ட்ராப்பு. கோப்ரோவில் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆடியோ எப்படி இருக்குன்னு தெரில, ஆவரேஜ் தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வண்டி எப்படி இருக்குது? வண்டி பார்க்க நல்லா இருக்குது. வண்டி எடுத்து 6 months ஆகுது. எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓடோமீட்டர் பார்த்தீங்கன்னா 10,845. எடுத்த 6 monthsல 10,845 ஓடி இருக்கு. செகண்டு ட்ரிப் 1, ட்ரிப் 2, ட்ரிப் F53. ட்ரிப் F பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2.2 liters. அது வந்து மைலேஜ் நான் செக் பண்ணேன், 90 kilometers ஓடும். அதுக்கு மேலே ஓடிச்சுன்னா போனஸ் தான், பட் அதுக்கு மேலே ஓடாது எனக்கு தெரிஞ்சு. 89 அதிலே வந்து ஸ்டாப் ஆகிரும் வண்டி. அதுக்கப்புறம் ஒரு கிலோமீட்டர் ஓடும், அதுக்கப்புறம் நீங்கள் பெட்ரோல் போட்டுக்கணும். அடுத்தது டைம் இருக்குது, கிலோமீட்டர் பர் லிட்டர். ஆவரேஜ் கிலோமீட்டர் பர் லிட்டர் 46.6 பாருங்கள். பட் ஆவரேஜாக 45 கம்பல்சரி கொடுக்கும் வண்டி. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து விசிபிலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. வெயிலில் வந்து ஆவரேஜாக இருக்குது, போதுமானது தான். நான் நல்லாவே தெரியும் இது அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே ஹாரன் இண்டிகேட்டர், இங்கே பார்த்தீங்கன்னா ஹாரன் இண்டிகேட்டர் இது வந்து மேலே கொடுத்துருக்காங்க ஹாரனு, கீழே வந்து இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே வந்து இது மாற்றி இருக்கும். இதில் வந்து ஹாரன் மேலே இருக்குது, இண்டிகேட்டர் கீழே இருக்குது. பட் நீங்கள் வண்டி ஓட்டும்போது ரைடிங் பொசிஷனே வந்து இப்படி உட்காந்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாரன் வந்து ஒரு பிரச்சனையாகவே தெரியாது.
ஒல்லியாக இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் வெயிட்டாக இருக்காங்க, ஹெவியாக இருக்காங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன் ஒல்லியாக இருக்கிறவங்களே வந்து லாங் ட்ரிப் போகும்போது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா சீட்டு வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. சரி, என் ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5 feet 4 inches. எனக்கு வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஆஃப் லெக்கு வந்து இந்த பக்கமும் எட்டுது, இந்த பக்கமும் ஆஃப் லெக் எட்டும். அந்த மாதிரி தான் இருக்கும் 5 feet 4 inches. 6 feetக்கு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடம் இது வந்து ஹேண்டில் பார் வந்து பிடிக்கிறது வந்து ரொம்ப கிட்டையாக தெரியும். ஏன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கும் இந்த வண்டி சூட் ஆகாது, ரொம்ப ஷார்ட்டாக இருக்கவங்களும் சூட் ஆகாது. ஆவரேஜான ஹைட் இருக்கணும்னா சூப்பராக இருக்கும். ஹைட்டு கம்மியாக இருக்கும் கூட ஓகே, மேனேஜ் பண்ணிடுவாங்க. ரொம்ப ஹைட்டாக இருக்கவங்க வந்து ரொம்ப சின்னதாக தெரியும், சூட் ஆகாது வண்டி, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி அவங்களும் வாங்கி ஓட்டலாம், அவங்க இஷ்டம் தான் அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஹெல்மெட் போட்டு காட்டுறேன், எப்படி மேட்சாக இருக்குன்னு பாருங்கள். மிரர்ஸ் வந்து நல்லா ஸ்டிஃபாக தான் இருக்குது, ஆடவே ஆடாது. ஆனால் வந்து இது வந்து பத்தலைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த சைஸில் வந்து ஆவரேஜாக தான் தெரியுது. இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வண்டியோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து 124-125 போகும். பட்டு நீங்கள் கொஞ்சம் டக் பண்ணி ஓட்டினீங்கன்னா 130லாம் போகும். பட் 130 போகும்போது என்ன பிரச்சனைனா லைட்டாக வாப்ளிங் இருக்கும், ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஆனால் 120லலாம் சாலிடாக இருக்கும். 115லேருந்து 120 வரைக்கும் சாலிடாக இருக்கும் வண்டி. அப்புறம் செயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். 10 daysக்கு ஒன்ஸ் வந்து லூப் ஆயில் அடிங்க. ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுங்கள், க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லூப் ஆயில் அடிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு செயின் வந்து நல்லாயிருக்கும். இல்லைனா துரு பிடிக்கும். துரு பிடிச்சதுன்னா அப்புறம் சீக்கிரமாக 1 year 2 yearலேயே வந்து செயின் போயிடும். அப்புறம் செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றுற மாதிரி வரும், பார்த்துக்கோங்க. டிஸ்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரஸ்ட் இஷ்யூஸ்லாம் இருக்கும், பாருங்கள், நல்லா தெரியும் உங்களுக்கு. கிட்ட போய் காட்டுறேன். இதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மழையில் நனைக்காதீங்க வண்டியை. அப்புறம் நிறைய வாட்டர் வாஷ் பண்ணாதீங்க, மந்த்லி ஒன்ஸ் பண்ணுங்கள், அதுவே போதுமானது. இல்லைன்னா டிஸ்க்கு வந்து இப்படி தான் ரெஸ்ட் ஆகும். இதை வந்து சாண்ட் பேப்பர் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணணும், அவ்வளோ விஷயம் இருக்குது. பட் நான் அப்படிலாம் பண்ணால் ஃபுல்லாக வந்து இது போயிடுமேன்னு பார்க்குறேன். போயிடுச்சுன்னா அப்புறம் ஃபுல்லாகவே மாற்றுற மாதிரி வரும். பார்த்திங்கன்னா சைலன்சர் வந்து கொஞ்சம் கலர் இப்படி போகும். அதுக்கப்புறம் இது வந்து டாட்டாக விழுந்துடும். இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் வரல, கலர் மட்டும்தான் திரும்பி இருக்குது. இதுவும் கூடிய சீக்கிரம் துரு பிடிக்க ஆரம்பிக்கும். இதுக்கு என்ன சொல்யூஷன்னா மேக்ஸிமம் வாட்டர் வாஷ் நிறைய பண்ணாதீங்க, மந்த்லி ஒன்ஸ் ஓகே. மற்றபடி நீங்களே ஒரு சாஃப்டான ஒரு துணியில் வந்து நீங்களே வண்டியை வந்து லைட்டாக தொடச்சிக்கோங்க அப்பப்போ. அப்படி மெயின்டைன் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். ஃபுட் பேக் வந்து பார்த்தீங்கன்னா பில்லியன் வந்து இங்கே காலை வச்சார் அப்படின்னா இங்கே கொஞ்சம் லைட்டாக இடிக்கும். அது வந்து ரைட் பண்ணுறவரை பொறுத்து தான். ஏன்னா கால் வந்து ஃப்ரண்ட் லெக் வந்து கியர் கீழே இருக்கும், பேக் ஃபுட் மட்டும் இங்கே இருக்கும். ஸோ இவர் வந்து கரெக்டான பொசிஷனில் வச்சார்னா எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு அந்த பிரச்சனை வரக்கூடாது, அப்புறம் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து வண்டியில் ஏறணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஃபுட் ரெஸ்ட் மாட்டியிருக்கேன். இந்த டெயில் லைட் பார்த்தீங்கன்னா வந்து நைட்டில் விசிபிலிட்டி நல்லா இருக்குது. அப்புறம் இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் ஆகிடுது, லைட்டாக கால் பட்டாலே. ஆல்ரெடி பாருங்கள் இது போயிடுச்சு, நான் மாற்றணும். நல்லா தெரியுது பாருங்கள் ஆடுறது. ஆக்சுவலி வண்டி வாங்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஃபஸ்ட்டு விண்ட்ஷீல்டு தான் வாங்கினேன். இது ஷார்ட் விண்ட்ஷீல்டு, ஏன்னா கொஞ்சமாச்சு ஸ்பீடு கண்ட்ரோலாக இருக்கும், கொஞ்சம் ஸ்பீடு போகணுன்றதுக்காக நான் அது வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரேடியேட்டர் கார்டு மாட்டியிருக்கேன், மெட்டலில் மாட்டியிருக்கேன். இதுவும் நான் விண்ட்ஷீல்டும் வந்து வண்டி வாங்கிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு அதுதான் வாங்கினேன், அதுக்கப்புறம் தான் வண்டி வாங்கினேன். நான் வாங்கும்போது 1,71,000, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1,80,000 ப்ளஸ் போய்கிட்டுருக்கு. வாங்கி 6 months ஆச்சு. இதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சர்வீஸ்க்கு வந்து 1,300 வாங்கினாங்க, செகண்ட் சர்வீஸ்க்கு வந்து 1,800 ஆச்சு, தேர்டு சர்வீஸ்க்கு வந்து 1,700 ஆச்சு. அப்புறம் எனக்கு கிளர்ச் இஷ்யூ இருந்துச்சு, ஏன்னா இதை விட்டுட்டு ஃப்ரீயாக போகாது. இப்படி ஃபுல்லாக பிடிச்சி இப்படின்னும் போது இங்கேயே மாட்டிக்கும். அதுக்கப்புறம் அது நான் கொஞ்சம் சரி பண்ணேன் இந்த சர்வீஸில். வண்டியோட கிராப் நெயில் பார்த்தீங்கன்னா இது பில்லியனுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, பிடிச்சிக்கிறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை.
இது வந்து பின்னாடி இருக்குது, இது டிஸ்அட்வான்டேஜ் நிறைய பேர் சொல்லி நான் பார்த்துருக்கேன் வீடியோவில். பட் இது அந்தளவுக்கு டிஸ்அட்வான்டேஜ்லாம் இல்லை. அப்புறம் இங்கே ஒரு லைட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து நம்பர் பிளேட் தெரியறதுக்காக லைட் கொடுத்துருக்காங்க. நைட்டில் வந்து எல்லா லைட் எரியும் போது நல்லா விசிபிலிட்டி நல்லாயிருக்கும். இப்போது வண்டியோட எக்ஸாஸ்ட் சவுண்டு பார்க்க போகிறோம். வண்டியில் வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் ஏபிஎஸ். ஃப்ரண்ட் ஏபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நம்ம பேக்கில் பிரேக் அடித்தோம் அப்படின்னா ஸ்கிட் ஆக சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா நான் வந்து 100ல் போயிட்டெல்லாம் வந்து பிரேக் அடிச்சிருக்கேன். அப்போல்லாம் வந்து பேக் வீல் வந்து லாக் ஆகும். பட் நீங்கள் ஃப்ரண்ட் ஏபிஎஸ் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுது. மேக்ஸிமம் அதே யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு 70% பிடிங்க. பேக்கில் வந்து பேக் பிரேக் வந்து ஒரு 30% பிடிங்க. உங்களுக்கு வந்து கரெக்டாக ஸ்டாப் ஆகும் வண்டி. அப்புறம் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஏபிஎஸ் எப்படி யூஸ் பண்ணோன்னா நல்லா ஸ்ட்ராங்காக அழுத்தி பிடிச்சிடாதீங்க. சும்மா விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் முன்னாடி இருந்து விட்டு பிடிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பிரேக் பேட்ஸ்லாம் அவ்வளோ தேயாமல் இருக்கும். அப்புறம் இந்த எல்இடி லைட் பார்த்தீங்கன்னா நைட்டில் விசிபிலிட்டி வந்து இது ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். R15 கம்பேர் பண்ணும்போது இது ஓகே தான். வண்டியோட ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டார்க்குன்ற பேர் வந்து நல்லா சூட்டபுளாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து சுறுசுறுப்பாக ஸ்டார்ட் ஆகும் வண்டி. நீங்கள் எப்போ எடுத்தாலுமே சரி ஃபஸ்ட்டு கியரில் வந்து அப்படியே சும்மா அப்படியே தூக்கி போடும். அந்த மாதிரி வந்து சும்மா அப்படியே சீறிக்கிட்டு போகும்னு சொல்லலாம். அப்புறம் வந்து ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் R15 அளவுக்கு ஸ்பீடு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்போர்ட்ஸ் பைக்கு, அந்த ஏரோடைனமிக்ஸ்லாம் இருக்கிறதுனால அந்த மாதிரி போகும். இது வந்து இதுக்கான ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 130 தான் டாப் ஸ்பீடு. அதுக்கு மேலே ட்ரை பண்ணாதீங்க, தேவையே இல்லாது. ஏன்னா ட்ரை பண்ணிங்கன்னா வாப்ளிங் ஆகும், ஸ்டெபிலிட்டி மிஸ் ஆகும், உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் வராது, அந்த மாதிரி போயிடும். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் வந்து இந்த வண்டி வந்து யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னா, லாங் ட்ரிப் போகணும், சோலோவாக போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து இந்த வண்டி அதுக்காக தான் இது பண்ணுது. நீங்கள் பில்லியனோட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரேக் எதனா வச்சுக்கோங்க, இல்லை வேறு எதனா சீட்டு வந்து ஆல்டர் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து பில்லியனோட வந்து லாங் ட்ரிப்புக்கு செட்டே ஆகாது. சிங்கிளாக வந்து போகிறீங்களா, எங்கே வேணால் போங்க, ஜாலியாக எடுத்துகிட்டு போகலாம். லிக்விட் கூல்டு வேறு இருக்குது, நல்லா அதுவே கூல் பண்ணிவிடும் இன்ஜினை, ஒன்றும் பிரச்சனை வராது. பார்த்துக்கோங்க. ஃபர்தராக உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்து எதனா டீட்டெயில் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவ்வளோதான். ஓகே.